சுச்சக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலா நிதயே நமஹா. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். புன்னகை ராமாயணம் பாலஸ்பந்தம் 37வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் அனுபவிக்க உள்ளோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான புன்னகை. ஏன்னா ஜனகன் சீதையை ராமனுக்கு தாரை வார்த்து கொடுக்க பாணி கிரகணம் என்று ராமபிரான் சீதையை கைப்பிடித்த போது ராமன் எந்த புன்னகை செய்தானோ அந்த புன்னகையைத்தான் இந்த ஸ்லோகத்திலே வில்லூர் சுவாமி வர்ணித்திருக்கிறார். அப்போ மனத்திரைகளை நன்றாக திறந்து கொள்ளுங்கள். வால்மீகி ராமாயணத்துல அற்புதமான காட்சி. இயம் சீதா மமசுதா சகதர்ம சரிதவ பிரதீச்ச சைனாம் பத்ரம் தே பாணிம் கிருஹீஷ்வ பாணினான்னு சொல்லி சீதையின் கரத்தை ராமனுடைய திருக்கரத்தில் ஜனகன் சேர்க்க அந்த சீதையின் கரத்தை ராமன் பிடித்து அப்படியே புன்னகையோடு எழுந்தருளி இருக்கிறான். இந்த கன்யாதானம் பண்ணி கொடுக்கும் போது வம்ச பிரவரம் சொல்லுதல் என்று வழக்கம் உண்டு. அதாவது ராமபிரானை இந்த வம்சத்துல இன்னாருக்கு கொள்ளு பேரனாய், இன்னாருக்கு பேரனாய், இன்னாருக்கு மகனாக தோன்றிய இந்த ராமன் என்கிற இந்த வரனுக்கு இன்னாருடைய கொள்ளு பேத்தியாய், இன்னாருடைய பேத்தியாய், இன்னாருடைய திருக்குமாரத்தியாய் தோன்றிய இந்த பெண்ணை திருக்கல்யாணம் செய்து வைக்கிறோம்னு சொல்லி வம்ச பிரவரம்னு சொல்லுவா. அந்த வம்ச பிரவரத்தை வசிஷ்டர் சொல்லி திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அந்த நேரத்தில் ராமன் புன்னகை செய்கிறான். எவ்வளவு அற்புதமான புன்னகை அது! அதை அனுபவிக்க தயாராகுங்கள். ஸ்லோகத்தை முதல்ல சேவிச்சுடுவோம். வம்சஸ்தே கதிதோ வசிஷ்ட முனினா வம்ச பிரியாயாச்சதே ஜானக்யா ஜனகேன தேன கதிதஹ தஸ்மின் விவாஹோத்சவே ஸ்ருத்வா தத்ர ச விருத்தம் அத்புததமம் மந்தஸ்மிதம் தே ததா யஜ்ஜாதம் வடுவூர் விஹார ரததத் சத்யம் மமை தத் புரஹா என்பது ஸ்லோகம். இப்போ ராமனுக்கு வம்ச பிரவரம் சொல்றா. எப்படின்னா, சூரிய வம்சோத்பவாய, சூரிய குலத்திலே அவதரித்தவன், சூரிய வம்சோத்பவாய ரகுவர்மனோ நப்த்ரே அஜவர்மண பௌத்ராய தசரதவர்மண புத்ராய ஸ்ரீ ராமச்சந்திர வர்மனே அஸ்மை வராய. இது திருக்கோவில்கள்ல திருக்கல்யாண உற்சவத்துல நீங்க சேவிச்சிருக்கலாம். அதாவது சூரிய வம்சத்திலே தோன்றியவரும் ரகு மகாராஜாவின் கொள்ளு பேரனும் அஜ மகாராஜாவின் பேரனும் தசரதனுடைய மகனுமாகிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி என்ற இந்த வரனுக்கு பொண்ணு தருகிறோம். அதான் சூரிய வம்சோத்பவாய ரகுவர்மனோ நப்த்ரே அஜவர்மண பௌத்ராய தசரதவர்மண புத்ராய ஸ்ரீ ராமச்சந்திராய அஸ்மை வராய என்று வசிஷ்டர் ராமனுடைய குல முன்னோர்களின் பெயர்களை எல்லாம் சொல்கிறார். அந்த பக்கம் ஜனகன், அவரே பெரிய வித்வான், அவரே தன் மகளுடைய அந்த குலம், அவர்கள் யார் குல முன்னோர்கள் என்று வம்ச பிரியாயாச்சதே ஜானக்யா ஜனகேன தேன கதிதஹா, ஜனக மகாராஜாவே சொல்றார். இதுவும் நீங்க திருக்கல்யாண உற்சவங்கள் கோவில்கள்ல சேவிக்கலாம். என்ன சொல்லுவான்னா, நிமி வம்சோத்பவாம், நிமி வம்சத்திலே உதித்தவள் தாயார் சீதாதேவி. நிமி வம்சோத்பவாம் ஸ்வர்ணரோம வர்மணோ நப்த்ரீம் ஹ்ரஸ்வரோம வர்மண பௌத்ரீம் சீரத்வஜ ஜனக மகாராஜவர்மண புத்ரீம் சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்வரூபிணீம் சீதாம் என்று நிமி வம்சத்திலே தோன்றியவளும் ஸ்வர்ணரோம வர்மாவின் கொள்ளுப்பேத்தியும் ஹ்ரஸ்வரோமர் என்பவருடைய பேத்தியும் சீரத்வஜ ஜனகனுடைய திருக்குமாரத்தையும் சாக்ஷாத் மகாலட்சுமியின் வடிவமுமான இந்த சீதாதேவி என்ற இந்த பெண்ணை தர்ம சம்ரக்ஷணார்த்தம் விருணீமகே தாஸ்யாமி தாஸ்யாமி, தர்ம சம்ரக்ஷணார்த்தம். இப்ப அவ திருக்கல்யாணம் பண்ணிக்கிறானா அவளுக்காக இல்ல, லோக க்ஷேமார்த்தம், தர்ம சம்ரக்ஷணார்த்தம், லோகம் நன்னா இருக்கணும், தர்மம் செழிக்கணுங்கிறதுக்காக இந்த திவ்ய தம்பதிக்கு திருக்கல்யாணம் நடக்கிறதுன்னு. அப்ப எவ்வளவு அழகான அனுபவம் நினைச்சு பாருங்க. அந்த முன்னோர்களை எல்லாம் ராமனும் நினைக்கிறான், சீதையும் நினைக்கிறாள். அற்புதமாக வசிஷ்டரும் ஜனகனும் இப்படி குல முன்னோர்களுடைய பெயரை எல்லாம் சொல்ல
தஸ்மின் விவாகோத்சவே, அந்த திருக்கல்யாண வைபவம் சீதா கல்யாணம் காண கண்கோடி வேண்டும்னு சொல்லுவா. அப்படிப்பட்ட சீதா கல்யாண மகோத்சவம் என்பது அற்புதமாக நடந்ததே ராமா. ராமா, அந்த நேரத்தில் ஸ்ருத்வா தத்ரச விருத்தம் அத்புததமம், அந்த குல முன்னோர்களுடைய அற்புதமான பெருமைகளை எல்லாம் ராமா நீ காதார கேட்டாயே. அது சீதையின் குல முன்னோர்களாகட்டும், ராமனின் குல முன்னோர்களாகட்டும், அவ பெயர்களை எல்லாம் நீ கேட்டாயே ராமா. அப்போது மந்தஸ்மிதம் தேததா, உன்னுடைய முகத்திலே அந்த மகான்களை நினைத்து ஒரு புன்னகை உருவானது. யஜ்ஜாத்தம் வடுவூர் விகார ரதா, வடுவூரில் விளங்கும் ராமா, அப்போது உன் முகத்தில் எந்த புன்னகை தோன்றியதோ தத் சத்தியம் அமைத்தத் புரகா, அதே புன்னகைதான் என் எதிரில் இப்போது வடுவூரிலே உன் முகத்திலே விளங்குகிறது. இது சத்தியம் என்று தெரிவிக்கிறார். அப்ப ஸ்லோகத்தின் கருத்து என்னன்னா, நம்ம பொதுவா கல்யாண உற்சவங்கள்ல பாக்குற மாதிரி சூரிய வம்சோத்பவாய ரகுவர்மணோ நப்திரே அஜவர்மண பௌத்ராய தசரதவர்மண புத்திராய ஸ்ரீராமச்சந்திராய அஸ்மைவராய என்று ராமனுடைய குல முன்னோர்களையும், நிமிவம்சோத்பவாம் ஸ்வர்ணரோமவர்மணோ நப்திரீம் ஹ்ரஸ்வரோமவர்மண பௌத்ரீம் சீரத்வஜ ஜனகவர்மண புத்ரீம் ஸ்ரீ சீதா மகாலட்சுமீம் என்று இந்த இமாம் கன்யாம் என்று சீதையின் பெருமையும் சொல்லி லோகக்ஷேமார்த்தம் தர்ம சம்ரக்ஷணார்த்தம் விணிமகைய தாஸ்யாமி தாஸ்யாமி என்று கன்யாதானம் எண்ணி கொடுத்து திருக்கல்யாணம் கைப்பிடிக்கும் வேளையிலே இந்த முன்னோர்களின் பெருமையை எல்லாம் திருப்பெயர்களை எல்லாம் சொல்ல, ராமா அதை கேட்டு நீ பூத்த புன்னகை இது என்பது ஸ்லோகத்தின் கருத்து. இப்ப அந்த 3 விஷயங்கள். புன்னகைக்கான காரணம் என்னன்னா, மூதாதையர்களை நினைத்து ராமன் பூத்த புன்னகை. ஏன்னா என்னைக்குமே நம்ம மூதாதையர்களை நாம மறந்துடக்கூடாது இல்லையா? அப்ப அவா பெருமை, அவர்களுடைய திருநாமங்கள், அவளுடைய வைபவங்கள், அதை கேட்டதாலே ராமன் புன்னகை செய்தான். 2, இந்த புன்னகை நமக்கு உணர்த்தும் செய்தி என்னன்னா, நாமும் அந்த முன்னோர்களை மறக்க கூடாது. ஏன்னா நாம இன்னைக்கு ராம பக்தர்களாக இருக்கோம்னா அதுக்கு என்ன காரணம்? நம்முடைய பெரியோர்கள் அப்படி நம்மை வளர்த்து, ஏன்னா நம்ம அப்பாவை அவப்பா, அவருடைய அப்பாவை அவருடைய தகப்பனார் என்று ஆச்சாரியன் மூலமாக, அது போல தாயார் தகப்பனார் பெற்றோர்கள், ஏன்னா முக்கியமா வீட்டில் பக்தியை வளர்ப்பவர்கள் நம் பெற்றோர்கள். அப்ப இன்னைக்கு நாம இந்த ராமாயணம் கேட்டுட்டு இருக்கோம்னா நிச்சயமா நம்முடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்துக்கும் நிச்சயமா பெரிய பங்கு அதுல இருக்கு. அப்போ நம்முடைய மூதாதையர்களை என்னைக்குமே நாம் நினைவில் கொள்ள வேண்டும், அவர்களை மறந்துவிடக் கூடாது என்பதை இந்த புன்னகை வாயிலாகவே ராமபிரான் நமக்கு உணர்த்துகிறான். இப்ப 3வதா, இந்த புன்னகையை ரசிப்போருக்கு என்ன பலன்? அற்புதமா சீதா கல்யாணத்தையே ரசிச்சுட்டோம், அதுவே பலன். இந்த சீதா கல்யாண வேளையில் ராமன் பூத்த அந்த புன்னகை. ஏன்னா இன்னைக்கும் மதுராந்தகம் ராமர் சேவிச்சேன்னா ராமன் அப்படியே சீதையின் கைப்பிடித்து கொண்டே எழுந்தருளி இருப்பார். அப்படி அவ 2 பேரும் கைப்பிடித்து விளக்கும் காட்சியிலே ராமன் பூத்த புன்னகை. இதை சேவிச்சா என்ன பலன்? வாங்க ஸ்லோகத்தை சேவிச்சுட்டே பார்த்துருவோம். வம்சஸ்தே கதிதோ வசிஷ்ட முனினா வம்ச பிரியாயாச்சதே ஜானக்யா ஜனகேன தேன கதிதஸ்தஸ்மின் விவாகோத்சவே ஸ்ருத்வா தத்ர ச விருத்தம் அத்புததமம் மந்தஸ்மிதம் தேததா யஜ்ஜாத்தம் வடுவூர் விகார ரத தத் சத்தியம் மமைத்தத் புரஹா என்று சொல்லி இந்த புன்னகையை ரசிப்போருக்கு பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்ப சீதா கல்யாணம் அடுத்து ஒரு 3 கல்யாணம் நடக்க வேண்டி இருக்கல்லவா? சேர்த்துதானே நிச்சயதார்த்தமாச்சு. அடுத்த 3 கல்யாணம், அப்போது ராமன் பூத்த புன்னகையை அடுத்த பகுதியிலே காண்போம். நன்றி, வணக்கம்.